திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்யும் ஏஆர் ஃபுட் நிறுவனம்தான் பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க நெய் சப்ளை செய்வதாக செய்தி வெளியிட்ட பாஜகவைச் சேர்ந்த வினோஜ் பி செல்வம் செல்வகுமார் மீது போலீசில் புகார். அமைச்சர் சேகர் பாபு தகவல். முதலமைச்சரின் உத்தரவுப்படி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க ஆவின் நெய்தான் பயன்படுத்தப்பட்டு வருவதாக விளக்கம். வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். இதற்கான சட்ட திருத்தத்தை தமிழக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வர வேண்டும் என்றும், போதுமான கட்டமைப்பு இல்லாத மருத்துவ கழிவு மேலாண்மை நிலையங்களை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 16 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடிக்கும் மலையாள சூப்பர் ஸ்டார்கள். டேக் ஆஃப் மாலிக் உள்ளிட்ட படங்களை இயக்கிய மகேஷ் நாராயணன் டைரக்ட் செய்யும் தலைப்பிடப்படாத திரைப்படத்தில் இணைந்து நடிக்கவுள்ள மம்முட்டி, மோகன்லால். ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. அமேசான் நிறுவனம் தனது முக்கிய மின் சாதன சந்தையில் தமிழகத்தில் 33% வளர்ச்சியை கண்டு மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்திருக்கிறது. பண்டிகை காலத்தை ஒட்டி தங்கள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஃபெஸ்டிவ் பாக்ஸ் திட்டத்திற்கு சென்னையில் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக அமேசான் நிறுவனம் தகவல். நடிகை பார்வதி நாயர் மீது சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு. பார்வதி நாயர் உள்ளிட்டோர் தன்னை தாக்கியதாக அவரது வீட்டில் பணிபுரிந்த சுபாஷ் என்பவர் கொடுத்த புகாரில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை. தங்கத்தின் விலை இன்றும் கடுமையாக உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 55,680 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 75 ரூபாய் அதிகரித்து 6,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இதுவரை நெய் விற்பனை செய்ததில்லை என அமுல் நிறுவனம் அறிவிப்பு. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்ததாக சில ஊடகங்களில் வெளியான தகவலுக்கு மறுப்பு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.